இன்றைக்கி மேங்கோ பிக்கிள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக மேங்கோ சீசன் இப்போது முடிய போகுது. அந்த சமயத்தில் நிறைய கிளிமூக்கு மாங்காய் வரும். அது மாதிரி தான் எனக்கு கிளிமூக்கு மாங்காய் நிறைய கிடச்சிது. அதில் ஒரு மாம்பழம் கொஞ்சம் பழுத்த மாதிரி கூட இருந்தது. இருந்தாலும் அதையும் மேங்கோ பிக்கிளுக்கு யூஸ் பண்ணலான்னு நான் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண இந்த மேங்கோ பீசஸில் 3 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த கல்லுப்பு எல்லா மேங்கோ பீசஸ்லேயும் கோட்டார மாதிரி நல்லா நம்ம இதை கலந்து விடணும். இந்த மேங்கோ பீசஸ் கல்லுப்புங்களில் நல்லா ஊறி 2 to 3 days நல்லா வெயிலில் இதை காய வச்சு அப்புறம் தான் நம்ம இதை மேங்கோ பிக்கிள் பண்ணணும். ஏன்னா அதோட ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் நாள் நல்லா வரும், இல்லைன்னா ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த மாங்காய் மரங்கள் ஏஷியா ரீஜனில் 5000 வருடத்துக்கு முன்னாலிருந்தே வளர்ந்து வருது. ஏஷியாலேயும் சவுத் சைனாலேயும் இந்த மாம்பழங்கள் இருக்கும். ஆக்சுவலாக இது டிராபிக்கல் மரம், அதனால் டிராபிக்கல் ரீஜனில் தான் வளரும். 3 days வெயிலில் காய வச்ச பிறகு இந்த மாதிரி இருக்குது. அந்த கல்லுப்பு எல்லாமே அந்த மேங்கோங்க நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு. அதை இப்போ நம்ம ஒரு பெரிய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த மேங்கோ பீசஸில் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் வினிகர் இப்போ சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மேங்கோ சீட்ஸ் ஏஷியாவிலேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா அந்த இடங்களுக்கெல்லாம் எடுத்து செல்லப்பட்டது இந்த ஸ்பைஸ் ட்ரேடு பண்ணும்போது. அங்கேயும் இந்த டிராபிக்கல் ரீஜன்ஸில் மாமரங்கள் வளர ஆரம்பித்தது. இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் கடுகு. இது இப்போ ஒரு கடாயில் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப செவக்கக்கூடாது, தீஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பவுடரை நம்ம அதில் சேர்க்க போகிறோம். ஃப்ரூட்ஸ்லேயே ரொம்ப டேஸ்டியான ஃப்ரூட்டு மேங்கோஸு. ஆனால் இது டெம்பரேட் ரீஜன்லலாம் வளராது. ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப் ஏரியாவில், நார்த் அமெரிக்காவில் அந்த மாதிரி. ஸோ அங்கெல்லாம் இவங்க இந்த ஃப்ரூட்ஸை ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட் பண்ணவே முடியாது. அங்கே அவங்க இம்போர்ட் பண்ணாலும் அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்த்துருப்பாங்க. ஸோ அதனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காதுன்னு என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த வெந்தயம் நல்லா ஒரு பொன்னிறமாக வறுபட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் சரியாக இருக்கும். இதை நம்ம எடுத்து நல்லா ஃபைன் பவுடராக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் ஒரு 300 ml நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். எண்ணெய் நிறையா இருந்தால் தான் இந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். அதாவது ஊறுகாய் அப்படியே எண்ணெயில் மூழ்கி இருக்கணும், அந்த அளவுக்கு நாம் எண்ணெய் சேர்க்கணும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த எண்ணெய் நல்லா காயறதுக்குள்ளே நாம் ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கேன் இந்த வெந்தயம் கடுகு தூளை இந்த மாங்காய் மிக்சரில் கலந்து விட்டுறலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா நாம் அதை கலந்து விடணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடுகு அதில் சேர்த்துடலாம். கடுகு நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் நம்ம அதை மீடியம் ஃப்ளேம்லே வச்சு பொரிய விடலாம். மாம்பழங்களில் நிறைய வெரைட்டி இருக்குது. பங்கனப்பள்ளி, செந்தூரா, மல்கோவா, ருமானி, அப்புறம் சீசன் முடிகிற நேரத்தில் இந்த நீலம் பழம்.
சேலத்தில் கிடைக்கிற நடுசாலை பழம் தான் இருக்கிறதுலே ரொம்ப டேஸ்டியான பழம். நம்ம வந்து தமிழில் வந்து ஒரு செய்யுள்ளே வந்து பாட கேட்டிருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த பழம். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அப்படியே அந்த எண்ணெயை சூடாக நம்ம அந்த மாங்காய் ஊறுகாயில் சேர்த்துடலாம். மாம்பழம் சீசன் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு மித்த பழம்லாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டே பிடிக்காது. எல்லா பழமும் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா மாம்பழம் தான் கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக, அதுவும் நாம் ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கிறதுனால வி ஆர் என்ஜாயிங் த டேஸ்ட். கடுகு பொரிஞ்சு முடியும் போது 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த பெருங்காயத்தூள் சேர்த்த கையோடே நாம் வந்து எடுத்து ஊற்றிடணும். பெருங்காயத்தூள் தீஞ்சு போகக்கூடாது. அதனால் அதுக்குள்ளே நாம் அந்த எண்ணெயை இந்த மேங்கோ மிக்சரில் ஊற்றிடணும். சூடாகவே சேர்க்கலாம், ஒன்றும் தப்பில்லை. நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மேங்கோ பிக்கிள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. சுவையான மேங்கோ பிக்கிள் நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.